மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதம் மாற்றம் தரும் மாதமாக அமையுமா அல்லது எந்த கிரகங்களின் மூலம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், என்ன பரிகாரம் செய்தால் அற்புதமான மாதமாக அமையும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். முதலில் 9-12 குடை அதிபதி புத பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் சூரிய பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். தந்தையார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வியிலும் மாணவ மாணவிகளுக்கு புதாதித்ய யோகம் இருப்பதால் அருமையான முன்னேற்றம் அடைவார்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். 19-1-2025 முதல் புத பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடுவீர்கள். பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். உறவுகள் கை கொடுப்பார்கள். எதிர்பாராத வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் குழந்தைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் செல்லும். புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். 28-1-2025 முதல் சுக்கிர பகவான் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைகிறார். மீனம் சுக்கிரனுக்கு உச்சமடைந்த சுக்கிர பகவான் உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். முக்கியமாக அறிவு திறன் மேம்படுவதால் உங்கள் செல்வ நிலை உயரும். 2-7 குடை அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருப்பது விசேஷம். ஆனால் நீச்சமடைந்து வக்கிரமடைந்து இருப்பதால் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதேபோல் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் என்பதால் கவனமாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். வருமானம் எதிர்பார்த்தபடி இல்லை என்றாலும் ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக வந்து சேரும். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். 18-1-2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் வக்கிர கதியில் அப்படியே மிதுன ராசிக்கு வந்துள்ளார். உங்களது பாக்கியஸ்தானம். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கூடுமான வரை அவருக்கு மருத்துவ செலவுகள் இருந்தால் அவசியம் செய்யவும். அதேபோல் உங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் இருப்பதால் எந்த சூழ்நிலையும் அற்புதமாக தைரியமாக சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் தைரியம் அதிகரிப்பதால் தன்னம்பிக்கை கூடும். நீங்கள் எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் உயர்வுகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான முன்னேற்றம் வந்து சேரும். உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வீடு, மனை, வாகனம் வாங்கும் திட்டம் நிறைவேறும். 14-1-2025 முதல் சூரிய பகவான் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு கேந்திர பலம் பெற்று வருகிறார். அதனால் அதுவும் குருவின் பார்வையையும் பெறுவார். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். பொருள் சேர்க்கை கண்டிப்பாக வந்து சேரும். சிலருக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். வீடு, மனை, வாகனம் போட்ட திட்டம் வீடு, மனை, வாகனம் வாங்கும் போட்ட திட்டம் அற்புதமாக நிறைவேறும்.
3, 6 குடை அதிபதி குரு பகவான் வக்கிர கதியில் அஷ்டம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் என்பதால் அஷ்டம ராசியில் வக்ரம் அடைவது சிறப்பு. அதனால் உங்கள் கடன் சுமை குறையலாம், உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாம், தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இருந்தாலும் எல்லா முயற்சிகளிலும் கவனம் அவசியம். ஏனெனில் முயற்சி ஸ்தானத்து அதிபதியே குரு பகவான் என்பதால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அதற்குண்டான உயர்வுகள் உங்களை தேடி வரும். இருப்பினும் குருவின் பார்வை பலம் அயன சயன போகம் என்று மோட்சஸ்தானத்தில் வருவதால் சில நேரங்களில் சில செலவுகள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். இருப்பினும் 7ஆம் பார்வையாக தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுவதால் அதை சமாளிக்கும் ஒரு வருமானத்தையும் இந்த குரு பகவானே உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் சுகங்களுக்கு குறைவில்லை. அடுத்தபடியாக 4, 5 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளார். கவனமாக இருப்பது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரலாம். ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக கை கொடுக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் திட்டமிட்டபடி அருமையாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கும். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பகைருண ரோகஸ்தானத்திலும் கேது பகவான் விரயஸ்தானத்திலும் இருக்கிறார். அதாவது 6, 8, 12 மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் இந்த சர்ப கிரகங்கள் இருப்பது விசேஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் எந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஊதி தள்ளி வெற்றி காண்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் அறிவுத்திறன் மேம்படும். பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ராகு கற்பனையை அதிகரித்து உங்கள் வாழ்வை வளம் பெறச் செய்வார். அதேபோல் கேது பகவான் உங்களுக்கு விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மோட்சஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் ஆன்மீக பாதைகளில் செல்லும். அதன் மூலம் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியடையும். வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அல்லது உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சிறிய அளவில் தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவேறுவதற்கு வகை வாய்ப்புகள் வந்து சேரும். பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்து வர உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதேபோல் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்க. அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லி வழிபாடு செய்யுங்க. ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.